2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்ப்போம். காமராஜரின் 112வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் இந்த வேளையில் காமராஜரின் ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்று காங்கிரசின் கனவு நீண்ட நாளாக நீடித்து வருகிறது. அதற்கான சாத்தியம் தமிழகத்தில் எந்த அளவில் இருக்கிறதாக நினைக்கிறீர்கள்? சாத்தியம் இல்லை என்று நினைப்பவன் வாழ்க்கையிலும் தோல்வியுறுவான், அரசியலிலும் தோல்வியடைவான். எல்லாம் சாத்தியம் என்று நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்வன் தான் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவான், அரசியலிலும் வெற்றி பெறுவான். ஆகவே எங்கள் காங்கிரஸ் நண்பர்களை பொறுத்தமட்டில் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 44 இடங்களை நாங்கள் பெற்ற போதும் கூட நம்பிக்கையோடு எங்கள் இயக்கத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்றால் 42 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஆட்சியிலே இல்லை என்றாலும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே உயிரோடு ஜீவித்திருக்கிறது என்றால் அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு காரணம். 2016 சட்டமன்ற தேர்தலில் இது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். தேர்தலுக்காக ஒரு கட்சி நடத்த முடியாது. தேர்தலுக்கு கட்சி நடத்துவது என்பது தேர்தலும் ஒரு முக்கியமான அம்சம் அரசியலில், ஜனநாயகத்தில். ஆனால் ஒரு கட்சி என்பது தினம் தினம் அந்த கட்சியின் இயக்கம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது. கண்டிப்பாக 2016 நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும்.